வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் நிஃப்டியோடைய மேஜர் சப்போர்ட் லெவலாக அந்த 21,777 இருக்குது அப்படின்னு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு முக்கியமான சப்போர்ட்டை நான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டு டேயில் ஹராமி டைப் ஆஃப் கேம்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. அதோடைய லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகும், ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாருங்கள் மேஜர் சப்போர்ட் லெவலில் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல நீளமான விக்கு போட்டு முன்னாடி சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்ததுனால ஸோ தொடர்ந்து அடுத்து மேலே போக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலு 22,307 அந்த லெவல் இருக்குது. ஸோ அடுத்த டெஸ்டிங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதை தான். இதையும் தாண்டி புல் பேக் பையிங் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல் தான் 22,797 அடுத்தது நோக்கி போகும். ஸோ இங்கே இதை பிரேக் பண்ணணும், இல்லை சப்போர்ட் எடுக்கணும். முன்னாடியே இந்த மாதிரி விக்கு போட்டு சப்போர்ட் எடுத்ததுனால அதோடைய மேல் நோக்கி அடுத்த டேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே 1 ஹவரில் பாருங்கள் சேம் 22,130 கீழே 21,934 அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே பக்கத்தில் இருக்கிறதுனால அதை தாண்டி புல் பேக் பையிங் கொடுச்சு அப்படின்னா 22,300 இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அடுத்து இந்த லெவல். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் எந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ அதிலே நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எதை நோக்கி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. தாண்டி புல் பேக் பையிங் குடிச்சுனா மேலே, தாண்டி புல் பேக் செல்லிங் குடிச்சுனா கீழே. அதனால் ரெண்டில் எதை நோக்கி போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே சிபேர் பாருங்கள் அவுட் சைட் வேல்யூ சிபேர் அப்படிங்கிறதுனால ட்ரெண்டிங் எல்லாமே ஒரு நார்மல் டேவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சிபிஆருக்கும் மேலே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கிறதுனால புல்லிஷில் இருந்துகிட்ருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா R1, R1லேருந்து புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா R2, R1 தாண்ட முடியாமல் ரிஜெக்ட் ஆகினுச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் திரும்ப வந்துடும் செல்லிங்கில். சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போட்டாலும் R1 வரைக்கும் போகும். ஆனால் சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சு அப்படின்னா செல்லிங்க்கு பார்க்க வேண்டாம். S1 வரைக்கும் S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா அது S2 வரைக்கும் போகலாம். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குன்னா திரும்ப R1 போயிடும். ஸோ அந்த ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அது தகுந்த போல் நம்ம கண்டிஷனை மாற்றிக்கணும். பேங்க் நிஃப்டியும் சேம் அதே போல் தான் முக்கியமான சப்போர்ட் லெவல், மேஜர் சப்போர்ட் லெவல் வச்சுருந்தோம். ஸோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல் 48,258. ஸோ இங்கேருந்து தொட்டு ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது தாண்டி புல் பேக் பையிங் குடிச்சுன்னா மேலே போகலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான லெவலு. அதனால் இதை நோக்கி போகிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதை தான். இதையும் தாண்டி புல் பேக் பையிங் கொடுத்துனா மேலே போகும், இல்லைனா கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. 1 ஹவரில் பாருங்கள் நிஃப்டி போலவே ஒரு முக்கியமான ரேஞ்சு, நிஃப்டி போலவே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அந்த ரேஞ்ச் பக்கத்துலேயே. ஸோ அந்த ரேஞ்சை தாண்டி புல் பேக் பையிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நல்லா மேலே போகலாம். அடுத்த லெவல் 48,258 அதுதான் பார்த்தோம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல் 47,155, அதையும் தாண்டி புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா 46,983 அப்படிங்கிற இந்த லெவல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல் இதையும் தாண்டதுன்னா தொடர்ந்து மேலே போகலாம், இல்லைனா கீழே. இங்கே பாருங்கள் நிஃப்டிக்கு அது போலவே அவுட் சைட் வேல்யூ சிபிஆராக இருந்துகிட்ருக்கு. சிபிஆருக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது, அதனால் அது புல்லிஷில் இருக்குது. ஸோ சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பை கொடுத்தா R1, சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணி மேலே புல் பேக் பை கொடுத்தாலும் R1 தாண்டி புல் பேக் பை கொடுத்துச்சுன்னா R2, R1 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப சிபிஆர் வரைக்கும் வந்துடும். சிபிஆர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது S1 வரைக்கும் போகலாம். ஆனால் அதில் நம்ம பண்ணக்கூடாது. S1 வரைக்கும் S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டால் தான் அதை நம்ம செல்லிங் பண்ண வாய்ப்பை பார்க்கணும். ஸோ இங்கே S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப அது அப்படியே R1 வரைக்கும் போயிடும். ஸோ இதுதான் கண்டிஷனு. ஸோ மேஜர் சப்போர்ட் லெவலில் முன்கூட்டியே சப்போர்ட் எடுத்துச்சு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். அதனால் தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத அடுத்தடுத்த லெவலில் பிரேக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் முக்கியமான ரேஞ்செலாம் மார்க் பண்ணுங்கள். அந்த ரேஞ்ச் தொடும்போது என்ன ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட நீங்களும் உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு சொந்த முறையை செக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.